கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 10 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லைக்கை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் நம்ம தீபா பாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அம்மா ரக்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, தீபா கிட்ட அந்த பாட்டை பாடி காமிக்கிறாரு 2 லைன். அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சரி சார் நான் பாடிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கோகிலா நேராக ரூபாவுக்கு கால் பண்ணி, நான் எப்படியோ அந்த தீபாவை மீட் பண்ணி பாடுறதை தடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா இருக்கான்னு, அவன் என்னைய அந்த ஆடியோ கம்பெனிக்குள்ளே விடவே மாட்டேங்கிறான், என்னை கட்டையாலேயே அடித்து விரட்டிட்டான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரூபா சொல்கிறாங்க, உன்னை பார்த்தா தானே விடமாட்டேங்கிறான் பாட்டி, நீ மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போ அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி ஓகே நான் மாறு வேஷத்தில் போகிறேன் அப்படின்னு ஒரு குர்தா போட்டுக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, இவ்வளவு பண்ணியே நெத்தியில் உள்ள பொட்டை மறைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதே கட்டையாலேயே அடித்து கோகிலாவை விரட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கான பாட்டை செமையாக பாடி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தர்மலிங்கத்துக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. டாக்டர் வெளியில் சொல்கிறாங்க, இது மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் லேட்டாக தான் கண் முழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம கார்த்தி சொல்கிறாரு, தீபா நேரம் பாட்டு பாடி முடிச்சிருப்பாங்க, நான் போய் தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. கார்த்தி நேராக அந்த ஆடியோ கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே ராஜா சொல்கிறாரு, இந்த கோகிலா 2 தடவை தீபா கிட்ட உண்மையை சொல்ல வரலாம்னு வந்தா, நான் அடித்து விரட்டிட்டேன், உள்ளர தீபா சிஸ்டர் பாட்டு பாடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி வாங்க தீபாவை கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கம்பெனிக்குள்ளே வராரு. ரக்ஷன் தீபா கிட்ட சொல்கிறாரு, தீபா செம சூப்பராக பாட்டு பாடியிருக்கீங்க, என்னுடைய தொகை 1,00,000 ரூபாய் இந்தாங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன சார் இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ ரக்ஷன் சொல்கிறாரு, உங்களுடைய திறமைக்கு இது கம்மி தான், இன்னுமே நீங்கள் 5-6 லட்சம்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், இதுக்கப்புறம் நீங்கள் செம வைரல் ஆகிடுவீங்க இந்த பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு. எனக்கு என்றைக்காவது பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா பாட மாட்டேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, எப்படி சார், நீங்கள் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எப்படி நான் உங்களுக்கு பாட முடியாதுன்னு சொல்ல முடியும், நான் கண்டிப்பாக உங்களுக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திகையும் தீபாவும் சேர்ந்து வெளியில் வராங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, காலையிலேருந்து அப்பாவுக்கு கால் பண்ணேன், அப்பா கால் அட்டன் பண்ணலை, அப்பா கிட்டே பேசவும் இல்லை, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது, இந்த காசை கொண்டு போய் அப்பா கிட்டே கொடுக்கணும், அன்னைக்கு மைதிலிக்கு அம்மாவுக்கு இனியனுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக ஹாஸ்பிட்டல் போனதோட தீபா கேட்குறாங்க, எதுக்கு சார் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வாங்க தீபா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே மைதிலியும் ஜானகியும் அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்துட்டு தீபா ஷாக் ஆகி ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட என்னமாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகி அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா கண்மொழிக்காமல் படுத்து கிடக்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, போய் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா நான் சினிமாவில் பாட்டு பாடிட்டேன், எனக்கு சம்பளமாக 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கப்பா, கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்திக் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.